நீட் தேர்வுக்காக குரல் கொடுத்து ரத்து செய்யணும். டெல்லியில் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இது சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே கொட்டி கிடக்கு. நம்ம தமிழ்நாட்டிலையும் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க நீட் தேர்வுக்கு. நாங்களும் வந்துட்டு குரல் கொடுக்குறோம் அப்படின்னு கண்டிப்பாக வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். நாங்களும் வந்துட்டு குரல் கொடுத்துட்டு தான் இருந்தோம். இப்போ இந்த ஒரு நேற்று இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இங்கே நீட் தேர்வுக்காக எல்லாம் போராடிக்கிட்டு இருக்காங்க. சில தற்கூறிகள்லாம் வந்துட்டு ஜனநாயகன் மூவின்னு சொல்லிட்டு படத்து பின்னாடி சுற்றிக்கிட்டு திடுறாங்க அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்புறாங்க. என்னடா இது, என்னடா புதுசாக கிளப்புறாங்கன்னு பார்த்தா, அங்கே விவாதத்தை வைக்கிறவங்க பூரா டிஎம்கேவை சேர்ந்தவங்க. டிஎம்கேவை சேர்ந்த கொத்தடிமைகள்லாம் என்ன சொல்கிறாங்க, இங்கே பாரு சினிமா முகத்தில் தெரிகிற தற்கூறிகள், இங்கே உலகத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, நீட் தேர்வுக்காக நம்ம ஸ்டூடெண்ட்டுக்காக ஒட்டுமொத்த இந்தியாவுக்காக சேர்த்து தான் போராடிக்கிட்டு இருக்காங்க, இவங்க மூவின்னு போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நீட் தேர்வு போராட்டம் வந்துட்டு ஜூன் மாதம் 6ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் எப்போடா ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, ஜூலை மாதம் 20ஆம் தேதி நீட் தேர்வுக்காக குரல் கொடுத்தீங்க. இத்தனை நாள் வந்துட்டு இந்த ஃபுட்பால் மேட்ச்சு ஃபீலாம் பார்க்க போனாங்க. இன்னைக்கு வந்துட்டு ஜனநாயகன் மூவியா ஒருவேளை அப்புறம் தான் யோசிக்கும் போது தோணுது, ஜூன் மாதம் 6ஆம் தேதி ஸ்டார்ட்டுங்க, ஜூலை மாதம் 20ஆம் தேதிங்க. நீ போராடுறவன் அன்னையிலேருந்து எப்போ போராடி இருக்கணுமா இல்லையா, குரல் கொடுத்துருக்கணுமா இல்லையா? இப்போ ஜனநாயகன் மூவி வந்துட்டு படம் ஓடக்கூடாது, அதுக்காக நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ? என்னங்கடா டே, எதுலடா அரசியல் பண்ணுவீங்க உக்காளி? இதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பாக வருது. மக்களே தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் உண்மையிலுமே மனசார வந்துட்டு போராடுறவங்க இருக்காங்க. ஆனால் இதை சில திருட்டு பயல்கள், தீய சக்திகள் என்ன பண்ணுது, அரசியலாக மாற்றுது. இதில் மக்கள் ஏமாந்துடாதீங்க. கண்டிப்பாக தாவேக்காவை சேர்ந்த நண்பர்கள், விஜய் ரசிகர்கள் எல்லாருமே நீட் தேர்வுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், குரல் கொடுக்குறோம். சில தீய சக்திகள் வேலைகளை நம்பி ஏமாந்துடாதீங்க. நன்றி.